ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கடகராசி அண்ட் மீனராசி விருட்சிகம் 3 ராசிகளுக்கான இன்றைக்கான பலன் என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, என்ன பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி இந்த ராசி இந்த 3 ராசி நீருக்குரிய ராசி, வாட்டர் எலமெண்ட்டோடது. ஸோ நான் டெய்லியுமே 4 எலமெண்ட்ஸ்க்கான டெய்லி ரீடிங் நான் தந்துட்டுருக்கேன். இப்போ பார்க்குறது வாட்டர் எலமெண்ட்டோடது, ஓகேங்களா. அந்த வாட்டர் எலமெண்ட்டோடது இந்த 3 ராசிகள், கடகம், விருச்சிகம், மீனம், ஓகேங்களா. 3 ராசி நேயர்களும் நீங்கள் பார்த்து பயனடைங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி இந்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். ரெண்டாவது லைக் கொடுங்க. தெரிஞ்ச ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ பைல் பார்க்கலாம். இது நான் பைலில் ஜென்ரல் ரீடிங் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் கம்யூனிகேட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன். ஓகே, சரி. இன்றைக்கான உங்களோட எனர்ஜி பார்த்திங்கன்னா, நீங்கள் பாஸ்ட்டு உங்களை விட்டு போன சில விஷயங்களுக்காக சில லாஸ், உறவுகள் மேபி இருக்கலாம், உறவுகளால் ஒரு லாஸ் இருக்கலாம், இல்லைன்னா பிஸ்னஸில் லாஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை தொடர்ந்து நீங்கள் அந்த ஃபீல் ஸ்டேபிளாக இன்னும் வச்சிட்ருக்கீங்க அதை. ஸோ அது எதாக இருந்தாலும் நீங்கள் அதை விடணும். அதை விட்டுட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வர ஆரம்பிக்கும். ஸோ இது ஃபைனான்ஷியலாக நீங்கள் எனக்கு இது 2 விஷயத்தை காமிக்குது. இன்றைக்கி எனர்ஜியில் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு உறவுகளால் இழப்பு இருந்திருக்கு, பிஸ்னஸ் லாஸு, இது 2மே உங்களுக்கு இருந்திருக்கு, ஓகேங்களா. சில பேருக்கு ஜாபில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அந்த ஜாபை விட்டு வந்திருக்கலாம். நீங்கள் அந்த ஜாப் நீங்களாக விட்டு இருக்கலாம், இல்லை ஜாப்லேருந்து உங்களை எடுத்துருக்கலாம். ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி விட்டு போன அந்த விஷயங்களை பற்றி நினச்சிட்ருக்க வேண்டாம், ஓகேங்களா. ஃபார்வர்டாக போக சொல்கிறாங்க, ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன இப்போ பிளஸ்ஸிங்ஸ் என்னன்னு பார்க்கலாம். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட பிளஸ்ஸிங்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சிச்சுவேஷன் வில் இம்ப்ரூவ். கண்டிப்பாக இந்த சூழ்நிலை மாறும்னு சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ், ஓகேங்களா. அதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். உடனே இது மேஜிக் மாதிரி நடக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் பாசிபிள். கொஞ்சம் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த சூழ்நிலை மாறி உங்களுக்கான ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி மாறுது. ஒரு சைக்கிள் இந்த பழைய விஷயங்கள் எல்லாமே கிளியர் ஆகி நியூ டாபிக், நியூ சப்ஜெக்ட் உங்கள் லைஃப்பில் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது 10 ஆஃப் பெண்டக்கல்ஸ் காமிக்கிறாங்க. உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் நல்லா இருக்குது. உங்களோட மூதாதையர்களுடைய சப்போர்ட், அது அவங்களோட இப்போ யாருக்காவது சொத்து வரணும், அந்த மாதிரி அவங்களோட ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இன்னும் கிடைக்காம ஏதாவது ஒரு இழுபறியாக இருக்குது. உறவுகளுக்குள்ள பிரச்சனை இருந்துகிட்ருக்கு. அந்த மாதிரிலாம் அது எல்லாமே முடிவுக்கு உங்களுக்கு சேர வேண்டிய, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த சிச்சுவேஷன் வில் இம்ப்ரூவ். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அப்படி வெயிட் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் அந்த எதிர்பார்த்த அந்த ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா. சூப்பராக இப்போ பார்த்தீங்கன்னா டாரூட் கார்ட்லேயும் உங்களுக்கு இப்போ இருக்க இந்த சுச்சுவேஷனை கரெக்டாக எக்ஸாக்ட்லி கொடுத்துருக்காங்க. ஏஞ்சல்ஸும் அப்படியே உங்களுக்கு அதில் என்ன கைட் பண்ணியிருக்காங்களோ அப்படியே உங்களுக்கு இதுலேயும் உங்களுக்கு வார்த்தை அவங்க பிளஸ்ஸிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இது மாறின உடனே நீங்கள் உங்களுக்கான அந்த சக்ஸஸ் கிடைக்கும். யூ ஆர் ரெடி டு மூவ் த சிச்சுவேஷன். அந்த நியூ சப்ஜெக்ட்குள்ளே நீங்கள் போகலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க, சரியா. இப்போ இந்த வீடியோஸ் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சு என்னன்றதை எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. ரெண்டாவது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க மறக்காமல். இந்த கைடன்ஸ் கொடுத்த என்னோடய ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ், குருமார்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். நீங்களும் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ், உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ், நீங்கள் ப்ரே பண்ணுற நீங்கள் யாரை வேணால், இப்போ நீங்கள் ஜீசஸாக இருக்கலாம், இல்லைன்னா அல்லா இருக்கலாம், இல்லை வேறு எந்த கடவுள், நீங்கள் புத்தாவை ப்ரே பண்ணலாம், இல்லை முருகரை ப்ரே பண்ணலாம். எந்த கடவுளை நீங்கள் ப்ரே பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கான உங்களை கைட் பண்ணி உங்களை நெக்ஸ்ட் லெவல் கூப்பிட்டு போகிறாங்கன்னா இதுக்கு நான் மட்டும் இல்லை, நீங்கள் வழிபடுற அந்த கடவுளோட பிளஸ்ஸிங்னால தான் என் மூலயமா உங்களுக்கு இது இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, சரிங்களா. சரி, தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ.